நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, கிரக சேர்க்கைகளும் வழிபாட்டு முறைகளும் அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். ஸோ ஒரு சிலருக்கு நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய கிரக சேர்க்கைகள் இருக்கும். அதில் முதன்மையான கிரக சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா சுக்கிரன் ராகு. இந்த சுக்கிரன் ராகு கிரக சேர்க்கை எந்தெந்த மாதிரியான தொந்தரவுகள் ஏற்படுத்தும் அப்படின்னா, இது ஆண்களாக இருந்துச்சுன்னா கணவன் மனைவியிலேயே ஒற்றுமையை குலைக்கும், அதாவது ஒற்றுமையின்மையை ஏற்படுத்தும். அதீதமான எதிர்பார்ப்புகள் அப்படின்றத ஏற்படுத்தி சில சங்கடமான விஷயங்கள் எல்லாம் இதில் உருவாக்கும். ஸோ இதுக்கான தீர்வுகள் அப்படின்னா, இந்த சுக்கிரன் ராகு கிரக சேர்க்கை எவருக்கெல்லாம் இருக்கோ, எந்தெந்த ஜாதகத்திலலாம் இருக்கோ, ஸோ அவர்கள் எல்லாருமே நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதரை, சயன கோலத்தில் இருக்கக்கூடிய இந்த ரங்கநாதரை தொடர்ந்து வழிபட்டுட்டு வரும் பொழுது இந்த மாதிரியான கிரக சேர்க்கையினுடைய தாக்கத்திலிருந்து அவங்க முழுமையாக விடைபெறலாம். இப்போ இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது, அதாவது பெண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இப்போ திருமணம் ஆனவர்களுக்கு மனைவி, திருமணத்திற்கு முன்னாடியே இந்த கிரக சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு பெண்களால் நிறைய தொந்தரவுகள் எல்லாம் ஏற்படும். இந்த தொந்தரவுகள் எல்லாம் சமாளிக்கிறதுக்கு இந்த வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வரலாம். இதில் இந்த வழிபாட்டில் வெள்ளிக்கிழமை காலையில் இந்த சுக்கிர ஓரையில் வழிபாடு செய்யும் பொழுது மிகச்சிறந்த பலனை, 100% பலனை கொடுக்கும். நீங்கள் வெள்ளிக்கிழமெல்லாம் காலையில் போனீங்கன்னா 3 மணிலேருந்து அந்த கோவில் வாசலில் அவ்வளோ கூட்டம் இருக்கும். இதில் எல்லாருமே இந்த மாதிரியான சிறு சிறு தொந்தரவுகளுக்காக தான் இந்த வழிபாட்டு முறைகளை அவங்க தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. நிறைய பேர் இந்த கோவிலினுடைய நேரம் தெரியாமல் நிறைய பேர் இடையில போயிட்டு நான் வழிபாடு பண்ணலை, வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காலை நேரத்தில், எந்த ஒரு நாளாக இருந்தாலும் காலை நேரத்தில் அந்த முதல் 6 to 7 அந்த நேரத்தில் வழிபாடு செய்யும் பொழுது நம்ம ஸ்ரீரங்கநாத பெருமாள் மிகச்சிறந்த பலனை கொடுப்பாரு. அதில் மிகச்சிறந்த ஒரு நாளாக கருதப்படக்கூடியது வெள்ளிக்கிழமை நாள். ஸோ இந்த நாளில் தொடர்ந்து நீங்கள் அவருக்கு துளசி மாலை சாற்றி, அம்பாளுக்கு தாமரை சாற்றி நீங்கள் வழிபட்டு வரும் பொழுது இந்த சுக்கிரன் ராகு கிரக சேர்க்கையினுடைய தாக்கத்திலிருந்து முழுமையாக விடைபெறலாம்.